வாழிடம் என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடம் அதன் வாழிடம் ஆகும். கடலின் அடிமட்டத்திலிருந்து மலை உச்சி வரை உள்ள அனைத்து இடங்களும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழிடங்கள் ஆகும். வாழிடத்தினை நீர்வாழிடம், நிலவாழிடம் என இருவகையாக பிரிக்கலாம். நமது தேசிய மலர் தாமரையை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு அழகான மலர்! ஆம், தாமரை ஒரு நீர்வாழ் தாவரம் ஆகும். இந்த தாமரை மலர்களும் இலைகளும் நீரில் மிதந்தும் தண்டு நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேருடன் புதைந்த நிலையிலும் காணப்படும். சரி, அதெப்படி இந்த தாவரங்களின் இலைகளும் பூக்களும் மிதக்கின்றன? இவற்றின் தண்டிலும் இலை பகுதிகளிலும் காற்று அலைகள் அதிகமாக இருப்பதால் தண்டு உடையாமல் இலைகளும் மிதக்கின்றன. நீர்வாழிடத்தை நன்னீர் வாழிடம், கடல் வாழிடம் என்று இருவகையாக பிரிக்கலாம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் போன்றவை நன்னீர் வாழிடங்கள். ஆகாய தாமரை, தாமரை, அள்ளி போன்றவை நன்னீர் தாவரங்கள் ஆகும். கடல் பாசிகள், கடல் புற்கள், தாவர மிதவைகள் போன்றவை கடல்வாழ் தாவரங்கள் எனலாம். 70% கடல் நீரால் சூழப்பட்ட பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் 40% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. அடுத்ததாக நிலவாழிடத்தை காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் என மூவகைப்படுத்தலாம். உங்களுக்கே தெரியும், பாலைவனம் என்றால் தண்ணீரே இல்லாத வறட்சியான பகுதி என்று. அங்கு ஆண்டு சராசரி 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும். பூமியில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன. இங்கேயும் தாவரங்கள் உண்டு. சப்பாத்தி கள்ளி, அகேல், சோற்றுக்கற்றாழை, பிரயோபில்லம் போன்ற தாவரங்களை பாலைவன தாவரங்கள் என்று கூறலாம். பாலைவன தாவரங்களில் அதிகப்படியான நீராவிட்டத்தை குறைக்க இலைகள் முட்களாக மாறியுள்ளன. இத்தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் தண்டில் சேமித்து வைக்கின்றன. வாழிடம் என்பது மிகச் சிறிய முதல் உயரமான பொருட்களை அதிகமாக கொண்ட பகுதியாகும். அடுத்ததாக ஆண்டு சராசரி மழை அளவு 25 முதல் 20 சென்டிமீட்டர் உயரமான அதிக மரங்களை கொண்ட நிலப்பரப்பு காடுகள் என்பது. இதனை வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மழைக்காடுகள் என மூவகைப்படுத்தலாம். மரங்கள் வளர்க்கும், மழை பெறும்.